வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். விளக்கு ஏற்றிய கைகள் ஒருபொழுதும் இருளில் இருப்பதில்லை. விளக்கு ஏற்றிய கைகள் ஒருபோதும் இருளில் இருப்பதில்லை. அதுபோலவே மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் செயல் ஒருபோதும் கெட்டதை நமக்கு தருவதில்லை. இது எப்படி சொல்லலாம்னா, பிறருக்கு நன்மை செய்கின்ற ஒவ்வொருவரும் கெட்டு போவதில்லை. விளக்கேற்றிய கைகள் எப்படி அந்த விளக்கின் வெளிச்சத்தில் காட்டப்படுகிறதோ, விளக்கேற்றியவுடன் அந்த கைகள் தான் முதலில் ஒளியில் தெரியும். அதே போல நம்முடைய நன்மைகள், நாம் செய்கின்ற நன்மைகள் நம்மை கெட்டு போகாமல் நன்மையின் பாதையிலே தொடர்ந்து வழிநடத்தும். இது உண்மைதான். ஒளியேற்றும் கைகள் தன்னையும் அதே ஒளியில் காண செய்வது போல அந்த ஒளியில் தெரிகின்ற எல்லாவற்றையும் நம்மால் காண முடிகின்ற ஒரு சூழ்நிலையையும் உருவாக்குகிறது. எனவே நாம் ஒளியேற்றக்கூடிய கைகளை கொண்டு பணி செய்வோம். நாம் விளக்கை அணைக்கக்கூடிய கைகளை கொண்டிருக்க வேண்டாம். விளக்கை ஏற்றுகின்ற கைகளாக நம்முடைய கைகள் இருக்கட்டும். பலருக்கும் நம்மையும் அவர்களையும் அடையாளப்படுத்தக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த பணியை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் பல்வேறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி கொண்டே இருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்களும் ஒளிர்கிறார்கள். மற்ற மாணவர்களையும் மாணவியரையும் ஒளிர்வித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது கல்வி ஆண்டுகள் எல்லாம் முடிந்து புதிய கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆசிரியர்களை நினைத்து பார்ப்போம். அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஏற்றமும் மாற்றமும் இருக்கவே இருக்காது. அவர்கள் தங்களுடைய ஏமாற்றங்களை எல்லாம் மாணவர்களுடைய மாற்றங்களுக்கான வாய்க்கால்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான திறமைகளையும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறார்கள். கொட்டி கொடுக்கிறார்கள், அள்ளி அரவணைக்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களை எப்படி பார்க்கிறோம்? ஆசிரியர்களை இன்றும் நான் நிறைய மாணவர்களை சந்திக்கும் பொழுது, இந்த சவுகார்பேட் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அவர்கிட்ட படிச்சுட்டு போன ஆசிரியர்களை பார்த்த உடனே காலில் விழுந்துருவாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். எப்படி நம்முடைய முதுமொழியில சொல்வது போல மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற மாதிரி கடவுளுக்கு மேல அந்த குருவை வைத்து ஆராதிக்கிற பிள்ளைகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாம் ஆராதிக்கவில்லை என்றாலும் அவர்களை மறக்காமல் அணுகி செல்வோம். அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன வெற்றிடம் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஆசிரியர்கள் தான் நம்முடைய வெற்றிடங்களை எல்லாம் வெற்றியின் இடங்களாக மாற்றி அவற்றை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த புதிய கல்வி ஆண்டில் ஆசிரியர்களை நம்முடைய பிள்ளைகள் நன்றாக கெட்டியாக பிடித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றும் அவர்களுடைய செயல்களை மதித்து நடந்து வாழ்க்கையில் இவர்களும் தங்களை மெருகேற்றிக் கொள்ள நாம் அவர்களை வழிநடத்துவோம். வாழ்க மகிழ்வுடன் ஆசிரியர்களையும் போற்றி பாதுகாப்போம். இன்றைக்கு அருகம்புல் நம்முடைய பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக உதிரப்போக்கு மற்றும் வெள்ளைப்போக்கு பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது ஒரு அனுபவபூர்வமான உண்மைதான். நிறைய சித்த வைத்தியர்கள் இதை பரிந்துரைக்கிறார்கள். எனவே அதிகமான உதிரப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலத்தில் அருகம்புல்லை பயன்படுத்தி அந்த சாறை உட்கொள்ளும் பொழுது தங்களுடைய வலியிலிருந்தும் உதிரப்போக்கிலிருந்தும் பாதிப்பிலிருந்தும் விடுபடக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்வார்கள். அதற்காக நாம் இந்த கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.